எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்ஸ் தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா என் சேனல் நம்ம கிரிப்டோ கான்ஸோட ப்ரைஸ் பேஷன் பற்றி கிரிப்டோ கான்ஸோட டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC USD டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,07,900 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ ப்ரைஸு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து 1,08,000க்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன கன்சல்டேஷன் முடிச்சுட்டு இப்போ அகெயின் நம்மளுக்கு ஆல் டைம் ஹையை உடச்சிருக்குங்க. ஓகேங்க. ஸோ லாஸ்ட் 4 ஹவர் கேண்டலை நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ லாஸ்ட் 4 ஹவர் கேண்டல் வந்து நான் டெலகிராமில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஒரு புல்லிஷ் கேண்டல் பிரிண்ட் ஆயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் கேண்டல் நம்மளுக்கு புல்லிஷ் கேண்டலாக வந்தால் தான் ப்ரைஸ் மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கேண்டல் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையே உடச்சிட்டு வந்து நின்றுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த சப்ளை ஜோனுக்கு ஒரு சின்ன ரியாக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்ளை ஜோனை உடச்சிட்டான். ஓகேங்களா. ஸோ இந்த சப்ளை ஜோன்லாம் நான் வந்து டெலகிராமில் கொடுத்துருந்தேன். ஸோ டெலகிராமில் பார்க்காதவங்க ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ இப்போ அடுத்து என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ தற்போதைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் வந்து நம்மளுக்கு இப்போ ஆல் டைம் ஹையை உடச்சிச்சு. அகெயின் ஆல் டைம் ஹை உடச்சிருக்கு. சரிங்களா. ஸோ மேலே இருக்க நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சப்ளை ஏரியா அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 1,10,000லேருந்து 1,15,000 தான். இந்த சப்ளை ஜோன் வந்து ரொம்ப நாளாக நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக அந்த பக்கத்தில் இருந்து தான் கீழே வந்தது. இப்போ இந்த சப்ளை ஜோன் பக்கத்தில் தான் போகும். ஓகேங்களா. ஸோ இது நல்லா ஸ்ட்ராங்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் வீக்கு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருச்சு. ஓகேங்களா. இங்கே வந்து நம்மளுக்கு பையிங் பவர் எடுத்துகிட்டு வரதுனால ஸோ இது கொஞ்சம் வீக்கு தான். ஸோ ப்ரைஸு கொஞ்சம் இங்கே கன்சல்டேட் ஆகிட்டு அகெயின் நம்மளுக்கு இங்கே உடச்சிட்டு மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா. ஸோ தற்போதைக்கு BTC வந்து நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின்லாம் நேற்று வந்து நல்லாவே ப்ளீட் ஆகுதுங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து மேனிப்புலேஷன் நடந்தது. ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ப் காயின் தாங்க. ஓகேங்களா. ஸோ ட்ரம்ப் பேரில் இருக்க இந்த காயின் தான் வந்து பயங்கரமான மேனிப்புலேஷன் நடந்தது. சரிங்களா. ஸோ டெய்லி கேண்டலில் பார்த்தா தெரியும். ஸோ 2 நாள் தான். ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது $1 ஸ்டார்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஹை மட்டுமே பார்த்தீங்கன்னா $74 போயிருக்கிறான். ஓகேங்களா. $1 $74 போயிருக்கான். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஆயில்ஸு ப்ளஸ் BTC ப்ளஸ் வந்து இத்தீரியம் இதில் தான் ஃபண்ட் எடுத்துகிட்டு இந்த காயினில் போட்டு தான் பம்ப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஹெவி பம்ப்பு பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா பிட்காயின் இதுமாதிரி ஆல்ட் காயின்ஸ்லாம் எடுத்து ஃபண்டு எடுத்து இந்த ட்ரம்ப் காயினில் போட்டு செம பம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இந்த ட்ரம்ப் காயின் ஏறும் போது கூடவே நம்மளுக்கு எது ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொலானா காயின் ஏறுது. ஓகேங்களா. ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொலானாவும் கூடவே ஏறுது. ஓகே. ஸோ சொலானா நேற்று போன ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $295. அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இந்த ஆல் டைம் ஹை 264க்கு மேலே போயிட்டு $295 போகுது சொலானா காயின். சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 270 வந்து ஒரு 50% வந்து விற்றுட்டேன். ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்க 50% நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து விற்றுருவேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஹைக்கு கூட நான் வெயிட் பண்ணுவேனான்னு பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ இந்த ரேஞ்சிலேயே நான் வந்து விற்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ நான் ஏன் இந்த இடத்துல விற்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரம்ப் காயின் ஏறும் போது நம்மளோட சொலானா காயினும் கூடவே இருந்தது. சொலானா தனிப்பட்ட முறையாக அது வந்து ஏறின மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ட்ரம்ப் காயின் ஏன்னா ட்ரம்ப் காயின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொலானாவில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. அதனால் ட்ரம்ப் காயின் ஏறும் போது கூடவே நம்மளுக்கு சொலானா காயின் நல்லாவே ஏறி இருக்கு. இன்கேஸ் நாளைக்கு வந்து ட்ரம்ப் காயின் வந்து ஏதாவது ஒரு பெரிய கிராஷ் வந்ததுன்னா, ட்ரம்ப் காயின் வந்து கீழே வந்து பெருசாக கிராஷ் வந்ததுன்னா சொலானா வந்து பயங்கரமாக கிராஷ் ஆகும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொலானா வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட லோ வந்து $9. ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ $9 இவ்வளோ தொழு வந்திருக்கு. ஓகேங்களா. கிட்டத்தட்ட 300 பக்கத்தில் வந்திருக்கு. சரிங்களா. ஸோ என்னோட அல்டிமேட் டார்கெட்டே நான் என்ன வச்சுருந்தேன்னா 300லேருந்து 350 தான் வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 270 கிட்ட வந்ததுனால நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300 என்னோட டார்கெட்டு 270 அதாவது 295க்கு வந்துட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் ஐக்கில் வரும்போது ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா 270 வந்து 270 வந்து நான் புக் பண்ணிட்டேன். டோட்டலாக இல்லை 50% நான் புக் பண்ணிட்டேன். சரிங்களா. ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு திரும்ப அகைன் நம்மளுக்கு இப்போ பம்ப் ஆயின் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த பம்ப்பு கூட என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு மேலே போயிடுச்சுன்னா சந்தோஷம். ஓகேங்களா. ஸோ அப்படியே போனால் கூட என்னோட டார்கெட் வந்து 300னால இங்கேருந்து வந்து என்னென்னா ஒரு $45 தான் இருக்குது. ஆனால் கீழே விழுந்ததுன்னா
சரிங்களா. ஒரு நிமிஷம். சொலானா பொறுத்த வரைக்கும் கீழே விழுந்ததுன்னா இந்த இது இருக்குது பாருங்க, $150. அகெயின் நம்மளுக்கு $150 கீழே வந்து சொலானா வந்ததுன்னா இது வந்து நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஏன்னா நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு லோ வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா. அதுக்கு மேலே இருக்கிறது தான் இந்த டிமாண்ட் ஏரியா. இந்த டிமாண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டிமாண்ட் ஏரியா. சரிங்களா. இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு கீழே வந்து சொலானா க்ளோஸ் வச்சுதுன்னா இது டவுன் ட்ரெண்ட் ஆகிடும். டவுன் ட்ரெண்ட் ஆன பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து திரும்ப இந்த ஹையை உடைக்காது. ஹையை உடைக்காமல் இந்த ரேஞ்சில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து சின்னதாக வந்து கன்சல்டேட் ஆகிட்டு, சின்னதாக பெருசாக ஏதோ ஒரு கன்சல்டேட் ஆகிட்டு அகெயின் நம்மளுக்கு லோவை உடச்சிட்டு கீழே வரதுக்கான சான்சஸ் ஆகிடும். ஓகேங்களா. இது நான் சொல்கிறது எப்போ அப்படி பார்த்தா 150 உடைச்சாதான். 150 இப்போதைக்கு உடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடையாது தான் இப்போதைக்கு. ஓகேங்களா. ஆனால் நேற்று வந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கும்னு பார்த்தேன். ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கல. ஓகேங்களா. ரிஜெக்ஷன் தான் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்த வால்யூமும் பார்த்தீங்கன்னா ஹெவி வால்யூமாக இருக்குது. சரிங்களா. ஸோ இதில் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது, ஹெவி வால்யூமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர்எஸ்ஐ நம்ம போட்டு பார்த்தா கூட நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய டைவர்ஜென்ஸ் மாதிரி தெரியுது. ஓகேங்களா. ஸோ வீக்லியில் பார்த்தா தெரியும், ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக இருந்ததுக்கும் இப்போத்துக்கும் பார்த்திங்கனாலே கிட்டத்தட்ட வந்து ஒரு டைவர்ஜென்ஸ் மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் வந்து இதை நான் பார்க்க மாட்டேன். ஸோ தற்போதைக்கு இந்த ஹை வரும்போதெல்லாம் நான் அது வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவேன். சரிங்களா. ஸோ இது வந்து இப்படியே கீழே விழும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ இது மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் என் டார்கெட்டான $300 அந்த $300 பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த இடத்துல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து நான் செல் பண்ணிட்டேன். 270 செல் பண்ணிட்டேன். பேலன்ஸ் இருக்கிறத நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து செல் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து சொலானாவோட இது. ஓகேங்களா. சொலானா தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னா தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா சொலானா தான் வந்து நல்லாவே பம்ப் ஆகுது. ஓகேங்களா. ஸோ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா வேறு எந்த காயினுமே பம்ப் ஆகலை. அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஏன்னா என்னென்னா ஊரில் எந்த காயினும் பம்பே ஆகலை, ஆனால் சொலானா மட்டும் தனியாக பம்ப் ஆகுறதுனால தான் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் சேல் பண்ணிட்டேன். சரிங்களா. ரைட். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இத்தீரியம். ஸோ இத்தீரியமை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இத்தீரியம் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்னுக்குள்ளே இருக்கிறோம். சரிங்களா. இந்த ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் பிரேக் அவுட் பண்ண உடனே இத்தீரியம் நல்லாவே அக்ரெசிவான பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்னுடைய கால்குலேஷன் பிரகாரம் என்னென்னா இத்தீரியமை பொறுத்த வரைக்கும் இந்த 6000லேருந்து 8000 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலு. ஸோ இந்த $6000 வரத்துக்கு வந்து என்னென்னா அவன் கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டானா பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த 6000 வரத்துக்கே லேட்டாக வந்தானா நான் வந்து இந்த 6000லேருந்து 8000க்குள்ளேயே நான் வெளியில் வரத்துக்கான பிளான் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா. ஸோ 2025 ஓகேங்களா. இந்த இயர் ஃபுல்லாகவே நம்மளுக்கு பையிங்கான டைம் கிடையாது, செல்லிங்கான டைம் தான். நான் திரும்ப சொல்கிறேன். அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் வந்து மார்க்கெட்டை விட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா மறுபடியும் ப்ரைஸ் கீழே வருது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மேலே வரும். உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருந்தால் மட்டும் உள்ளே போங்க. இல்லைனா வந்து பெட்டர் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது பிளான் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ஓகேங்க, அவ்வளோதாங்க நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேங்க. ஸோ இந்த ட்ரம்ப் காயின் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ப் காயின் வந்து நேற்று பர்ஃபார்ம் பண்ணுது நல்லாவே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $70 $57 ஓடினுக்கு. ஸோ அடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து புதுசாக வந்து இந்த மெலினான்னு ஒரு காயின் வேறு வந்திருக்கு. ஓகேங்களா. இதுவும் பார்த்தீங்கன்னா சொலானாவோட இதுக்கு சிஸ்டமில் தான் பில்ட் ஆகிருக்கு. சரிங்களா. ஸோ இப்போது இந்த ட்ரம்ப் காயினும் மெலினா காயினும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு மீம் காயின். சரிங்களா. ஸோ போன வாட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இலான் மஸ்க் வந்து இதுமாதிரி ட்விட்டரில் வந்து காயின் பேரை போட்டு ஷிபாவியும் டோஜியும் வந்து போட்டு வந்து அவர் பம்ப் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த வேலையை வந்து நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பண்ணுறாரு போல். சரிங்களா. ஸோ பார்ப்போம் இது எப்படி இதாகுதுன்றது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்பு. ஓகேங்களா. ஒரு பெரிய ட்ராப்புன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா. ஒரு பெரிய ட்ராப் செட் பண்ணுறாங்க. இருக்கிற காயினை விற்று மட்டும் இந்த 2 காயினில் போடுறதுக்கு பிளான் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட எதாவது எக்ஸஸ் அமௌண்ட் ரெடி டு லூஸ் அமௌண்ட் இருந்தால் அது வேணா இதில் வந்து ட்ரை வேணால் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதுவும் வந்து உங்களோட ஓன் ரிஸ்க்கு. சரிங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா இதில் போவேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா. இதில் போகாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. பட் இல்லை நான் பண்ணி அவனை பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு அமௌண்ட் மட்டும் போட்டு வேணால் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணலாம்.
முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இருக்கிற வச்சுன்னு ஹோல்ட் பண்ணுற ஆல்ட்டு காயினை வந்து செல் பண்ணிவிட்டு மட்டும் இதில் போடாதீங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் போதும், ப்ராஃபிட் நல்லபடியாக வந்துருச்சு அப்படின்னு வச்சிங்கன்னா அழகாக புக் பண்ணிவிட்டு அதை யூஎஸ்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கிளைமர் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன் லெஸ்ஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பண்ணி நீங்களே ஒரு ஓன் லெஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.